ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு மார்ச் 25ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் அல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதுவாயினும் கடக்கப்பழகு எல்லாம் சிறிது காலம்தான். சரிங்களா? நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்ச காலத்துக்கு தான், ஒரு டெம்பரவரியாக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக முயற்சி பண்ணணும். தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட தொடர்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிறிய காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை தாண்டி நம்ம வெற்றியாளர்களாக மாற முடியும். சரிங்களா? எதுவாயினும் கடக்கப்பழகு எல்லாம் சிறிது காலம்தான். சரிங்களா? ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் அன்பார்ன் சைல்டு டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது என்ன அன்பார்ன் சைல்டு அப்படின்னு சொன்னால், பிறக்காத குழந்தைகள். பிறக்காத குழந்தைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் வந்து கருக்கலைப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அன்பார்ன் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த உலகத்தை பார்க்க வேண்டிய குழந்தைகள், ஆனால் வந்து அந்த பெற்றோருடைய முடிவின் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கருக்கலைப்புக்கு உள்ளாக்கப்படுதாங்க. அந்த அடிப்படையில் உலகளாவிய அளவில் கருக்கலைப்புக்கு எதிராக அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினமாகத்தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது போப் அவர்களுடைய ஒரு முயற்சியால் தொடங்கப்பட்ட தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மார்ச் 25ஆம் தேதி பிறக்காத, இந்த உலகத்தையே காணாத அந்த குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சாலிடரிட்டி வித் டிடைன்ட் அண்ட் மிஸ்ஸிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். அதாவது ஐநாவில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், அதாவது ஐநா தொடங்கப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் காணாமல் போயிருக்கிறாங்க. அதான் ஐநா வந்து தன்னுடைய சேவைகள் வந்து உலகினுடைய பல்வேறு பகுதிகளையும் என்ன பண்ணுதாங்கன்னு சொன்னால் மக்களுக்காக ஆட்சி கொண்டு இருக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலைகளில் பயங்கரவாதிகளாலேயோ இல்லை இன்ன பிற கிளர்ச்சியாளர்களாலேயோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐநாவினுடைய பணியாளர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கடத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் உயிரையும் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஐநாவிலிருந்து கடத்தப்பட்ட உயிர் நீத்த அவர்கள் நினைவூர்ணும் அப்படிங்கிறதுக்காக ஐநா சபை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் தன்னுடைய ஊழியர்களுக்காக இந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த அடிப்படையில் மார்ச் 25ஆம் தேதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மற்றும் காணாமல் போன ஐநா ஊழியர்களுடான சர்வதேச ஒற்றுமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அப்போ நாம் தன்னுடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் ஐநாவினுடைய அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு சூழல்களில் காணாமல் போயிருக்கிறாங்க, கடத்தப்பட்டிருக்கிறாங்க, சில நேரங்களில் படுகொலையும் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அத்தகைய ஊழியர்களை நினைவூறுவதற்கான ஒரு சர்வதேச தினம் ஆண்டுதோறும் மார்ச் 25 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் த டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து அதிகப்படியான அடிமைகள் என்ன செய்யப்பட்டாங்கன்னு சொன்னால் கடத்தி கொண்டு போகப்பட்டு அமெரிக்காவில் அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனை செய்யப்பட்டாங்க. விற்பனை செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவங்க பல்வேறு பணியிடங்களில் வந்து பல்வேறு கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டாங்க. அத்தகைய அந்த அடிமைகளை அத்தகைய சூழ்நிலைகளில் தங்களுடைய உயிரையே இழந்த அந்த அடிமைகளை நினைவூறுவதற்கான ஒரு சர்வதேச தினம் ஐநாவில் என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த மார்ச் 25ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அடிமைத்தனம் மற்றும் டிரான்ஸ் அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவூறுவதற்கான சர்வதேச தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட், அப்போ நாம் தன்னுடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், முந்தைய காலகட்டங்களில் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அடிமைகளாக அமெரிக்காவுக்கு கடத்தி செல்லப்படுதாங்க. பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. பல்வேறு நபர்கள் அந்த கொடுமைகளால் இறந்தும் போனாங்க. அந்த அடிமை வர்த்தகத்தை ஒழித்ததற்கான நினைவு தினமாகவும் அந்த அடிமைகளில் இறந்து போனவங்களை நினைவுகூறுவதற்கான ஒரு சர்வதேச தினமாகவும் ஆண்டுதோறும் இந்த தினம் ஐநாவால் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா?
நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் ஊதிய உயர்வு. யாருக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் எம்பிக்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும். அதாவது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கான ஊதியம் சற்றேறக்குறை 24% என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ எம்பிக்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஊதியம் 1,24,000 என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் அவர்களுக்கான தினசரி படிகளும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உயர்ந்திருக்கிறது. அதே போல் ஓய்வு பெற்ற எம்பிக்கள் பெறக்கூடிய ஓய்வூதியம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 25,000 31,000 என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது வருமான வரி சட்டம் 1961 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் எம்பிக்களுக்கு இந்த ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, ரைட். அப்போ நாம் தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கான ஊதியம் சற்றேறக்குறை 24% உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். வருமான வரி சட்டம் 1961 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஊதிய உயர்வானது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ 1 லட்ச ரூபா பெறக்கூடிய எம்பிக்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில், அதாவது இந்த 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டிருக்குது. 1 லட்சம் அப்படிங்கிறது 1,24,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஓய்வு பெற்ற ஊதிய எம்பிக்களுக்கான ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25,000 31,000 உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் சட்டப்பேரவை நிகழ்வுகள். அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக ஒவ்வொரு துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் நேற்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்வளத்துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் நடைபெற்று அதில் அந்த துறையினுடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பங்கேற்று உறுப்பினர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய புவிசார் பாரம்பரிய இடம் 5 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பொம்மையார் பாளையம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம் வானூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்குது. இது வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம். சரிங்களா, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு மண் அதிகமாக காணப்படுகிறது. ஒரு புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாரம்பரிய இடமாக இந்த இடம் கருதப்படுகிறது. இப்போ இந்த கிராமத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கை ஓடை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருக்கிறாங்க. சற்றேறக்குறைய 65.18 ஏக்கர் பரப்பளவில் அந்த பள்ளத்தாக்கினுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 1.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்திருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கானது பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்காள விரிகுடாவோட இணையக்கூடிய வகையில் உருவாகி இருக்குது. இப்போ இந்த பள்ளத்தாக்கை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாரம்பரியமான இடமாக அறிவிக்கப்பட்டு அது மேம்படுத்தப்படும் அப்படிங்கக்கூடிய தகவலை நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் சட்டப்பேரவையில் தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நிறைய கனிம வளங்கள் இருக்குது. அந்த கனிம வளங்களை முறைப்படி அதனுடைய இருப்பு, அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ கனிம வளங்கள், என்னென்ன கனிமங்கள் எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான இருப்பு, அதே போல் தாதுக்களுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது, அதே போல் புவியியல் அமைப்பை மதிப்பிடவும் என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில கனிம ஆய்வு அறக்கட்டளை என்ன செய்யப்படுன்னு சொன்னால் ஏற்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலையும் அமைச்சர் சட்டப்பேரவையில் தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். ஒன்று, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு மண் நிறைந்திருக்கக்கூடிய உருவாகி இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு 5 கோடி ரூபாயில் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் அது பாதுகாக்கப்படும், மேம்படுத்தப்படும் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வழியாக இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிமங்களுடைய இருப்பு, தாதுக்களினுடைய அந்த தரம், புவியியல் அமைப்புகளை மதிப்பீடு செய்வதற்காக மாநில கனிம ஆய்வு அறக்கட்டளை 1 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும் அப்படிங்கக்கூடிய விஷயம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசும்போது நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொகுதி மறுவரை சம்பந்தமாக சமீபத்தில் கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு இல்லையா, இதற்கான விஷயங்களாக தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் அடங்கிய குழுவோட பிரதமரை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக, அது குறித்து வலியுறுத்த இருப்பதாக, முதலமைச்சரை நேரில் போக இருப்பதாக ஒரு தகவல் ஒன்றை முதலமைச்சர் தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, பிரதமரை சந்தித்து முறையிட முடிவு தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து. சரிங்களா, முதலமைச்சர் அவங்க தலைமையில் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் எல்லாம் அடங்கிய குழு என்ன செய்ய இருக்குது அப்படின்னு சொன்னால் கூடிய விரைவில் பிரதமரை சந்தித்து இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. பாதிக்கப்படக்கூடிய தங்களுடைய அந்த விஷயங்கள் குறித்து முறையிடவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, ரைட். அப்போ சட்டப்பேரவையில் நடைபெற்ற ஒரு சில நிகழ்வுகள் பார்த்தோம். அதில் விழுப்புரத்தில் உருவாகி இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரம்பரிய இடமாக அது மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. அடுத்து மாநில கனிம வள அறக்கட்டளை 1 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும் அப்படிக்கூடிய தகவல் வழியாக இருக்குது. அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் எல்லாம் பிரதமர் சந்தித்து முறையிட இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா,
அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை யார் அமைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்திய உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிறாங்க. எதற்காக இந்த தேசிய பணிக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் அடிக்கடி நிறைவேறக்கூடிய மாணாக்கர்களுடைய தற்கொலை. நம்ம நிறைய இடங்களில் பார்க்குற மாணாக்கர்கள் வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் பிடிக்கிறதே பெரும் கஷ்டமான ஒரு சூழல். பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு மத்தியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இடம் பிடிச்சி அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணம் என்ன? நிறைய இடங்களில் ஜாதிய வேறுபாடுகள் பாகுபாடுகளின் காரணமாக ஒரு சில மாணாக்கர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிக்கூடிய தகவல் வெளியாகுது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் இன்னும் பல்வேறு வகையான சூழல்களில் மாணாக்கர்கள் சிக்கி இருக்கிறாங்க. நவீன காலகட்டத்தில் அவங்களால சரியான முறையில் மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழலை அவங்களால படிக்க முடியல வைக்க முடியப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அடிக்கடி நமக்கு நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் மாணாக்கர்கள் ஏன் தற்கொலை பண்ணிக்கிடுதாங்க, அதற்கான காரணம் என்ன, அதை தவிர்ப்பதற்கான பரிந்துரைகள் என்ன, இது குறித்த விஷயங்களை வந்து ஆய்வு செய்வதற்காக இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியான திரு எஸ் ரவீந்திர பட் அவர்கள் தலைமையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தேசிய பணிக்குழு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பணிக்குழு ஆனது பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மாதங்களில் இந்தியா முழுக்க பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு தன்னுடைய பரிந்துரைகளை இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த அமைப்பினுடைய பதவி வழி உறுப்பினர்களாக மாநில உயர்கல்வி சமூக நீதி அதிகாரமளித்தல் சட்ட விவகாரங்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலர்கள் செயல்படுவாங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா ரைட். அப்போ நாம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணாக்கர்களுக்கு ஏற்படக்கூடிய மன நெருக்கடிகள் என்ன, எதனால் வந்து அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, உயர்கல்வி நிறுவனங்கள் ஜாதிய வேறுபாடு பாகுபாடுகள் நிலவுகிறதா, மாணாக்கர்கள் தற்கொலை செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை ஏற்படுத்த நம்மளோட பரிந்துரைகளை இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு வழங்குவதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியான நீதியரசர் ரவீந்திர பட் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒன்றை இந்திய உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறாங்க. 8 மாதங்களில் இவங்க தன்னுடைய ரிப்போர்ட்டை உச்சநீதிமன்றத்துக்கு வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த கமிட்டியில் பதவி வழி உறுப்பினர்களாக மாநிலத்தினுடைய உயர்கல்வி சமூக நீதி அதிகாரமளித்தல் சட்ட விவகாரங்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயல்கள் செயல்படுவாங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா. அடுத்த பார்க்கக்கூடிய தகவல்னு சொன்னால் நியமனம். யார் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய புதிய நிதி செயலராக பார்த்தீங்கன்னு சொன்னால் அஜய் சேத் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிதி செயலர் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் செக்ரட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதி அமைச்சத்தினுடைய நிர்வாக தலைவராக செயல்படக்கூடியவர். ₹1 நோட்டில் கையெழுத்து போடக்கூடிய அந்த பொறுப்பும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் நிதி செயலர்கிட்ட இருக்குது. இதற்கு முன்னால் துஹின் காந்த பாண்டே என்ன செஞ்சாருன்னு சொன்னால் நிதி செயலராக இருந்தார். சமீபத்தில் துஹின் காந்த பாண்டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செபியினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். அதனால் தற்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அஜய் சேத் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் 1987 கர்நாடக பிரிவு IAS அதிகாரி. கர்நாடகாவில் பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்காரு. கர்நாடக மாநிலத்தில் அந்த பொது நிர்வாகத்தை நிதிகளை மாற்றி அமைத்தல் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. கடைசியாக நிதியமைச்சருடைய பொருளாதார விவகாரங்கள் துறை செயலராக இருந்தார். இப்போ நிதி செயலராக என்ன செய்யப்பட்டிருக்காரு சொன்னால் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா ரைட். அப்போ நாம் இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் நிதி செயலராக இருந்த துஹின் காந்த பாண்டே சமீபத்தில் செபியினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டதன் காரணத்தினால தற்பொழுது அஜய் சேத் அவர்கள் வந்து புதிய ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக நிதி செயலராக பொறுப்பு கொண்டிருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்த்தோம். நிதி செயலர் அப்படிங்கிறவர் நிதி அமைச்சகத்தினுடைய நிர்வாக தலைவராக செயல்படுவார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா. அடுத்த பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் செர்பியாவினுடைய நோவாக் ஜோகோவிச். அவர் ஆகச்சிறந்த இந்த உலகினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு டென்னிஸ் வீரர்கள் ஒருவர் யார் சொன்னால் நோவாக் ஜோகோவிச். இந்த வயசுலையும் இன்னும் தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தற்போது ஒரு புதிய சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால் 1000 புள்ளிகள் கொண்ட அந்த டென்னிஸ் தொடரில் அதிகப்படியான வெற்றிகளை ஈட்டியிருக்கக்கூடிய பதிவு செய்திருக்கக்கூடிய வீரராக நோவாக் ஜோகோவிச் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சற்றேறக்குறைய 411 போட்டிகளில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெற்றி அடைஞ்சிருக்காரு. 91 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. 20 ஆண்டுகள் அவர் இந்த சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஃபேல் நடால் 410 போட்டிகள்லையும் ரோஜர் ஃபெடரர் 381 போட்டிகளில் வெற்றி பெற்றதுமே அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கான பட்டியலில் அவங்க இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் அதிகப்படியான வெற்றிகளை ஈட்டிருக்கக்கூடிய வீரராக நோவாக் ஜோகோவிச் 1000 புள்ளிகள் தான் அந்த மாஸ்டர்ஸ் போட்டியில் வெற்றிகளை பெற்றக்கூடிய வீரராக நோவாக் ஜோகோவிச் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா ரைட். நாம் இதனோட தகவல் டென்னிஸ் உலகினுடைய ஆகச்சிறந்த வீரர்களில் ஒருவரான ஜாம்பவான் நோவாக் ஜோகோவிச் 1000 புள்ளிகள் கொண்ட ATP டென்னிஸ் போட்டியில் அதிகப்படியான வெற்றிகளை ஈட்டியிருக்கக்கூடிய அதிகப்படியான போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வீரராக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அடிப்படையில் சற்றேறக்குறை 411 போட்டிகளில் 20 ஆண்டுகளில் வெற்றிகளை ஈட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருக்கு அடுத்த நடையில் ரஃபேல் நடாலும் ரோஜர் ஃபெடரரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா.
அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஓய்வு. யார் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்திய பேட்மிண்டன் வீரர்களில் ஒருவரான பி சுமித் ரெட்டி என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஆரம்பத்தில் ஒற்றையர் பிரிவுகளில் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கடுத்து உடல்நல குறைவு காரணமாக அதிலிருந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ரெட்டையர் பிரிவுக்கு மாறிட்டார். ரெட்டையர் பிரிவுகளில் நிறைய சாதனைகள் நிகழ்த்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் உலகத்தர வரிசையில் 17வது இடம் வரைக்கும் அவர் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தெற்காசிய போட்டிகளில் 2016 பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கம் வின் பண்ணியிருக்கிறாரு. இதன் மூலமாக ரியோ ஒலிம்பிக்கும் அவர் தகுதி பெற்றிருந்தார். இதுபோக பல்வேறு உள்நாட்டு மற்றும் சர்வதேச போட்டிகளையும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்காக பேட்மிண்டனில் அவர் வந்து நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கிறாரு, விருதுகளை பெற்றிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தற்பொழுது சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் முழு நேர பயிற்சியாளராக மாற இருப்பதாகவும் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, ரைட். அப்போ நாம் தெரிஞ்ச ஒரு தகவல் என்னன்னு சொன்னால் இந்தியாவில் பேட்மிண்டனில் ரெட்டையர் பிரிவில் விளையாண்டு வந்து பி சுமித் ரெட்டி அவர்கள் சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவர் பயிற்சியாளராக தொடர இருக்கிறாரு. அதிகபட்சமாக உலகத்தர வரிசையில் 17வது இடம் வரைக்கும் அவர் ரெட்டையர் பிரிவில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து 2016 தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வின் பண்ணி இருக்கிறாரு. ரியோ ஒலிம்பிக்கும் அவர் 2014 தகுதி பெற்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா, ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச பிறக்காத குழந்தை தினம், அது அன்பார்ன் சைல்டு டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்த்தோம். அதாவது கரு கலைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில், கருக்கலைப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த தினமானது போப்பால் அறிவிக்கப்பட்டு உலகம் முழுக்க அனுசரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். கருக்கலைப்பினால் குழந்தைகள் இறந்து போகிற தடுப்பதற்கான ஒரு மிக முக்கியமான தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநாவில் பணியாற்றி காணாமல் போன இல்லை கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட மரணமடைந்த நபர்களை நினைவுறுவதற்கான தடுத்து வைக்கப்பட்டுள்ள மற்றும் காணாமல் போன ஐநா ஊழியர்களுக்கான சர்வதேச ஒற்றுமை தினம் ஆண்டுதோறும் மார்ச் 25 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் சாலிட்டரி வித் டீடைன்ட் அண்ட் மிஸ்ஸிங் ஸ்டாஃப் மெம்பர். சரிங்களா, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து அடிமைகள் கடத்தப்பட்டு அமெரிக்காவில் விற்பனை செய்யப்பட்டாங்க. பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து போனாங்க. அத்தகைய நபர்களை நினைவுறுவதற்கான சர்வதேச தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் த டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு கூடிய அந்த தினமானது அடிமைத்தனம் மற்றும் டிரான்ஸ் அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்ட நினைவுறும் சர்வதேச தினம் மார்ச் 25 ஐநாவில் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம் 24% உயர்ந்திருக்கிறது. மாத ஊதியம் 1 லட்சம் பெறக்கூடிய எம்பிக்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,24,000 ஊதியம் பெறுவாங்க. ஓய்வு பெற்ற எம்பிக்களுக்கான அந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது 25,000 31,000 உயர்ந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தினசரி படிகளும் என்ன செஞ்சுன்னு சொன்னால் உயர்ந்திருக்கிறது. வருமான வரி சட்டம் 1961 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டப்பேரவையில் பல்வேறு துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் நடத்தப்பட்டு இதில் நீர்வளத்துறை சார்ந்த அந்த கோரிக்கையின் போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை தெரியப்படுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் வட்டத்தில் பொம்மையார்பாளையம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராமமானது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்காள விரிகுடா ஒட்டி காணப்படுகிறது. சிவப்பு மண் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பகுதி. இங்கே புதிதாக ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று ஏற்பட்டிருக்குது. இந்த புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பள்ளத்தாக்கானது 5 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இது ஓடைன்னு வகைப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த பள்ளத்தாக்கு அப்படியே வங்காள விரிகுடாவோடு இணைகிறது. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா சற்றேற்கனவே 1.8 கிலோமீட்டர், 68.18 ஏக்கர் பரப்பளவில் இந்த பள்ளத்தாக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிமூலங்களுடைய இருப்பு, தாதுக்களினுடைய தரம், புவியியல் அமைப்பை வந்து மதிப்பிடுவதற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாநில கனிமவள ஆய்வு அறக்கட்டளை வந்து 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருக்குது. அடுத்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்கள் சம்பந்தமாக பிரதமரை வந்து முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் குழு சந்தித்து வந்து பேச இருக்கிறாங்க, முறையிட இருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு முதலமைச்சர் வெளியிட்டார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் மாணாக்கர்கள் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. அந்த தற்கொலைகளை தடுப்பது, ஏன் மாணாக்கர்கள் தற்கொலை செய்துக்கிறாங்க, அதற்கான காரணம் என்ன, உயர்கல்வி நிறுவனங்களில் ஜாதிய பாகுபாடுகள் நிலவுகிறதா போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு பரிந்துரைகளை வழங்குவதற்காக இந்திய உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருவரான எஸ் ரவீந்திர பட் அவர்கள் தலைமையில் டீம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்து இவங்க 8 மாதங்கள் தன்னுடைய அறிக்கையை வந்து இந்திய உச்சநீதிமன்றம் சமர்ப்பிக்க இருக்கிறாங்க. இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களாக பதவி வழி உறுப்பினர்களாக மாநில உயர்கல்வி சமூக நீதி அதிகாரம் அளித்தல், சட்ட விவகாரங்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயல்கள் செயல்படுவாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா,
அடுத்து நிதி செயலராக ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்த துஹின் காந்த பாண்டே வந்து செபியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டதன் காரணத்தினால தற்பொழுது நிதியமைச்சத்தினுடைய பொருளாதார விவகாரத்துறை செயலர் அஜய் சேத் அவர்கள் வந்து இந்தியாவினுடைய புதிய நிதி செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபினான்ஸ் செக்ரட்டரி அப்படிங்கிற நிதியமைச்சகத்தினுடைய நிர்வாக தலைவராக செயல்படுவார். அஜய் சேத் 1987 கர்நாடக பிரிவு IAS அதிகாரி ஆவார். இவர் வந்து கர்நாடகாவில் பல்வேறு நிதி சார்ந்த விஷயங்களில் மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து டென்னிஸ் வீரரான செர்பியானோட நோவோக் ஜோகோவிச் 1000 புள்ளிகள் கொண்ட ATP டென்னிஸ் தொடரில் அதிகப்படியான வெற்றிகளை ஈட்டி ஒரு ரெக்கார்டு ஒன்று படிச்சிருக்காருன்னு பார்த்தோம். சற்றேறக்குறைய 411 போட்டிகளில் வெற்றி பெற்று 91 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. 20 ஆண்டுகள் அவர் இந்த சாதனை புரிஞ்சிருக்கிறார். அவருக்கு அடுத்த இடத்துல ரஃபேல் நடால் மற்றும் ரோஜர் ஃபெடரர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய பேட்மிண்டன் வீரர்களில் ஒருவரான ரிட்டையர் பிரிவில் விளையாண்டு வந்த P. சமீர் ரெட்டி வந்து அனைத்து விதமான போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து பயிற்சியாளராக பணியாற்றிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிட்டையர் தரவரிசையில் வேர்ல்டு லெவலில் 17வது இடம் பிடிச்சது வந்து அவருடைய ரெக்கார்டாக இருக்குது. 2016 வந்து தெற்காசிய போட்டிகளில் தங்கம் வென்றதன் மூலமாக 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டியும் ஒரு தகுதி பெற்றிருந்தார். இதுபோக லோக்கலில் மற்றும் தேசிய அளவில் மற்றும் சர்வதேச அளவில் பல்வேறு போட்டிகளையும் அவர் வந்து பதக்கங்களை வென்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? தற்பொழுது சர்வதேச போட்டியில் வந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.